جد بلطفك يا إلهي من له زاد قليل مفلس بالصدق يأتي عند بابك يا جليل لا إله إلا الله لا إله إلا الله. நம்முடைய சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல முனாஜாத்தாக பாடிய வேண்டி நின்ற ஒரு அற்புதமான பைத்து இது. இந்த பைத்தினுடைய நாம் இப்போது பாடிய இந்த கண்ணிகளை அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய ரப்பே இலாஹே, ஒரு மனிதர் உன்னிடத்தில் வேண்டி நிற்கிறார். தான் என்று சொல்லாமல் ஒரு மனிதர் ஒருத்தருங்கிறார். அவங்க எப்படி இருக்கிறான்னு கேட்டால் ஜாதுன் கலீல், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கட்டுச்சாதம் ரொம்ப குறைவாக இருக்கு. கட்டுச்சாதம்னு சொன்னால் ஆகிரத்துக்கு செல்லக்கூடிய கட்டுச்சாதம். ஜாதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அத்தக்குவாங்கிறான். எனவே இது ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு இறைவனே உன்னுடைய லுத்துஃபை கொண்டு நீ அருள் பாலிப்பாயாக. அவர் எப்படி இருக்கிறார்? முஃப்லிசும் பிஸ்ஸிதுகி யஅதி இந்த மாபிக யா ஜலீல், அருளாளனே உன்னுடைய பாபிலே வந்து அவர் நிற்கிறார். அவர் உண்மையாக உன்னிடத்திலே வந்து நிற்கிறார். முஃப்லிஸ் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்தவராக உன்னிடத்திலே வந்து நிற்கிறார் என்று ஒரு நபரை பற்றி சொல்றாங்க. அது தன்னை பற்றி தான் அவங்க சொல்றாங்க. இந்த ஜுதுல் பி லுத்துஃபிக்க என்பதில் இன்னொரு ரிவாயத்தும் இருக்கிறது. ஹுது பி லுத்துஃபிக்க என்று ஒரு ரிவாயத்தும் அதில் இருக்கிறது. உன்னுடைய லுத்துஃபு என்ற மென்மையை கொண்டு நீ அவரை பற்றி பிடித்துக் கொள்வாயாக என்ற இன்னொரு ரிவாயத்தும் அதில் இருக்கிறதாக அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இன்னலி தம்பன் அலீமன் ஃபக்ஃபிரி தம்பல் அலீம் இன்னனி ஷக்ஸுன் கரீபும் முذنிபுன் அப்துன் ஸலீல் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். உன்னிடத்திலே முறையிடக்கூடிய அந்த மனிதர் எப்படி இருக்கிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், அந்த மனிதர் உன்னிடத்தில் முறையிடக்கூடிய அந்த மனிதர் சொல்லுகிறார், இன்னலி தம்பன் அலீமன், நான் மிகப்பெரிய பாவத்தை உடையவனாக இருக்கிறேன். எனவே பெரும் பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அருள்பாலிப்பாயாக. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஷஹ்சுன் கரீபாக இருக்கிறேன். அவர் சொல்வதாக இவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னனி ஷஹ்சுன் கரீபுன், எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நான் வந்து ஷஹ்சுன் கரீபாக ரொம்ப தூரத்திலே உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன். முதுனிபுன் அபுதுன் தலீல், பாவம் செய்தவனாக, ரொம்பவும் பணிவும் உள்ளவனாக, ரொம்ப இழிவடைந்து விட்ட ஒரு நிலையிலே அவர் உன்னுடைய வாசலிலே வந்து நிற்பதாக அவர் என்ன செய்கிறார், குறிப்பிடுகிறார் என்று சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. ஆனால் இந்த பைத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்படிப்பட்டவன் என்று அவங்க சொல்லலை. ஒருத்தர் என்ன செய்கிறார், அப்படி சொல்லுகிறார், மல்லஹு ஜுதுபி லுத்துஃபிக யா இலாஹி, ஒருத்தருக்கு நீ என்ன செய்வாயாக, அருள் புரிவாயாக. அந்த ஒருத்தர் இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அறிஞர்கள் சொல்லும் பொழுது அது அவர்கள் தன்னை பற்றி தான் பணிவாக என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலேயே அவங்க தன்னை பெரும் பாவம் இருக்கிறதா சொல்றாங்க, ரம்புன் அதையும் இருக்கிறதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன அவருடைய நிலை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த பைத்துக்கு பிறகு ஒரு சின்ன நிகழ்வுகளின் மூலமாக நாம் அதை இன்ஷா அல்லாஹ் சுட்டி காட்டுவோம். மின்ஹு இஸ்யானு வ நிஸ்யானு வ ஸஹ்வுன் பஅதமா மின்க இஹ்சானு வ ஃபضலுன் பஅத இஅதாயில் ஜஸீல் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அத்தகைய மனிதரிடத்திலிருந்து பாவமும் மறதியும் ஏற்பட்டு போய்விட்டது. அவருக்கு பாவமும் ஏற்பட்டுடுச்சு, மறதியும் என்ன செய்து நிகழ்ந்திருக்கிறது. எதற்கு பிறகு பஅதமா மின்க இஹ்சானுன் ஃபதுலுன், நீ அவருக்கு உபகாரங்களையும் சிறப்பையும் நிறைவான கொடைகளையும் கொடுத்ததற்கு பிறகு அந்த மனிதனிடத்திலே மறதியும் பாவமும் ஏற்பட்டு போய்விட்டதே,
அவர் உன்னுடைய வாசலிலே நின்று, இறைவா நீ அவருக்கு அருள் புரிவாய், எனக்கு அருள் புரிவாயாக, என்னுடைய இறைவனே நீ எனக்கு அருள் புரிவாயாக, உன்னுடைய லுத்துஃபு என்று சொல்லக்கூடிய மென்மையை கொண்டு என்னை நீ பற்றி பிடித்துக் கொள்வாயாக என்று உன்னுடைய வாசலிலே வந்தவர் வேண்டி நிற்கிறார். قال يا ربي ذنوبي مثل رمل لا تعد فاعف عني كل ذنب فاصفحي صفح الجميل. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول. அந்த மனிதர் சொல்கிறார், கால அந்த உன்னுடைய வாசல்ல வந்து நிற்கிறாரே அவர் சொல்லுகிறார், யா ரப்பி என்னுடைய இறைவனே, என்னுடைய பாவங்கள் எப்படி இருக்கிறனால் பொடி மணல்களை போல இருக்கு. லா துஅத் எண்ண முடியாத மணல்கள். ரம்லுன்னா பொடி மணல், இந்த கடற்கரை மணல்லாம் இருக்கா இல்லையா, அந்த மணல் தான் ரம்லுன்னு சொல்றது. அந்த மணலை எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு அவருடைய பாவங்கள் இருக்கிறதாக அவர் முறையிடுகிறார். எனவே என்னை மன்னித்து எல்லா பாவங்களையும் மன்னித்து உன்னுடைய அழகான சிறப்பான பொறுத்தாளக்கூடிய தன்மையை கொண்டு என்னை பொறுத்துக் கொள்வாயாக, பொறுத்தாழ்வாயாக என்றும் அவர் என்ன செய்கிறார், வேண்டி நிற்கிறார். ஆபினி மின் குல்லி தாயின் வக்தி அன்னி ஹாஜதி இன்னலி கல்பன் சகீமன் அந்த மையஷ்பில் அலீல். லா அவர் கேட்கிறார், என்னுடைய எல்லா நோய்களை விட்டும் என்னை நீ ஆஃபியத்தாக்கி வைப்பாயாக, என்னுடைய எல்லா ஹாஜத்துக்களையும் நீ நிறைவேற்றி வைப்பாயாக. ஏனெனில் எனக்கு இருப்பதோ நோய் உடைய இதயம் தான் இருக்கிறது, கல்புன் சகீம், நோய் உடைய இதயம் இருக்கிறது, கல்பு இருக்கிறது. ஆனால் நீயோ அலீல் என்று சொல்லக்கூடிய நோய்களை சுகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறாய். அலீல் என்ற நோய், நோய்களை சுகப்படுத்தக்கூடியவனாக நீ இருக்கிறாய். எனவே நீ அவருடைய பாவத்தை மன்னித்து அருள்பாலிப்பாயாக, என்னுடைய பாவத்தை மன்னித்து அருள்பாலிப்பாயாக என்று அந்த மனிதர் உன்னிடத்திலே வேண்டி நிற்கிறார். கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல் சூஅ அமாலி கதீருன் ஜாது தாஅதி கலீல். என்னுடைய நிலை என்ன ஆகுமோ, என்னுடைய இறைவனே என்னுடைய நிலை என்ன ஆகுமோ. ஏனென்னா லைசலி கைருல் அமல், என்னுடைய எனக்குன்னு ஒரு அமல்கள் என்ன செய்யல, ஒன்றும் இல்லை, என்கிட்ட கையில் ஒன்றும் இல்லை. சூ ஆமாலி கதீர், என்னுடைய பாவம் தான் என்ன செய்ய அதிகமாக இருக்கிறது. என்னுடைய தாத்தி உனக்கு வழிபடுதல் என்ற அந்த ஜாத் இருக்கிறது அல்லவா, கட்டிச்சாதம், அது மிக குறைவாக இருக்கிறது. எனவே நான் ஒரு சாமானியமானவனாக இருக்கிறேன் என்று சீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதர் கூறியதாக என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அவர்களுடைய தரஜா என்ன என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்துல விளக்கி இருக்கிறாங்க. சாதாரணமாக இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் சின்ன ஒரு விஷயங்களை நல்ல காரியங்களை செஞ்சிட்டாலும் கூட அவன் பிரபலியப்படுத்திக்கிறான், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். அதை நான் சொல்வதாக இருந்தால் அது விரிவாக ஆகிவிடும். எனவே பைத்துடைய சுருக்கத்தை நாம் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு நிகழ்வோடு அதை நிறைவுபடுத்திக் கொள்வோம். குல்லி நாரி உபுர்தி யா ரப்பி பிஹக்கி கமா குல்தஹா யா நாரு கூனி அந்த பிஹக்கில் கலீல். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல். என்னுடைய ரப்பே, ஆகிரத்திலே நீ நரகத்துக்கு நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? உபுருதி, நீ குளிராக ஏர் கண்டிஷன் மாதிரி நிறைவானதாக நீ ஆகிவிடு. யா ரப்பி ஃபீ ஹக்கி, என்னுடைய ஹக்கில் நீ அப்படி சொல்லணும். எப்போ? கமா குல்தஹா, நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி,
சையதுனா கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹக்கில் நீ சொன்னாயே யானாரு கூனி அந்த